என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக். ஹலோ சாய்ராம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சாய்ராம். சாய்ராம் வணக்கம். வணக்கம். அதான் சாய்பாபா என் கனவுலயே வர மாட்டேங்கிறாரு, என்னோட பேசவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு வந்து சென்னைக்கு வந்து உங்களை பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க எங்கேயோ வண்டலூர்ல இருக்கீங்க. எங்கேயோவா? எங்க நான் இருக்கிற இடத்துல வண்டலூர். சென்னை என்ட்ரன்ஸே தான். எங்கேயோண்ணா? வண்டலூர் அப்படியா? ஆமா, எனக்கு அந்த பக்கம் வந்து பழக்கம் இல்லை. பெங்களூர் தானே? பெங்களூர். நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்க வண்டலூர் ஜூ போயிருக்கேன். அப்போ வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் வந்ததே இல்லை. 6ஆம் கிளாஸ்ல எக்ஸ்கர்ஷன் கொண்டு போனாங்க, வண்டலூர் ஜூ கொண்டு போய் காமிச்சாங்க. அப்ப பார்த்தோட சரி, அதுக்கப்புறம் வண்டலூர் பக்கம் நான் வந்ததே இல்லை. சரி சரி சரி. சரிப்பா. நீங்களே சொல்லுங்க. எனக்கு வந்து பார்க்கணும். நீங்க இந்த சாய்பாபாட்ட சொல்லி கொஞ்சம் கனவுல வர சொல்லுங்க. ரொம்ப எனக்கு வைக்க முடிக்கிற மாதிரி இருக்கு. யாரோ என்னை திட்டுற மாதிரி ஏதோ ஞாபகங்கள் எனக்கு அப்படியே இது போகுது, சுயநினைவுகள் போயிடுது. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். கவலைப்படாது. நீங்க சாய்பாபாவோட ஆத்மார்த்தமா பேசுவீங்களா? பேசலாமே, நீ கூட பேசலாம். நான் மட்டும் இல்லையா, நீங்களும் பேசலாம். யாரெல்லாம் வந்து அவர் உபாசனை பண்றாங்களோ எல்லாரும் பேசலாம். உபாசனை பண்ணனா என்ன பண்ணணும்? அவரை எப்பவுமே ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கணும். அவருடைய பேரை ஸ்மரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கணும். அவர் நடக்கும்போது தியானம் பண்றது மட்டும் இல்ல, மற்ற நேரங்கள் எல்லா நேரங்கள்லயும் அவருடைய பேரை ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கணும். அவரு தான் நம்ம லைஃப்னு நினைச்சு அவரை சரணாகதி அடையணும். இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவரை தான் நான் நினைக்கிறேன், எல்லாம் பண்றேன். பட் அதுல ஏதோ கொஞ்சம் இது இருக்குது, டெஃபிஷியன்சி இருக்குது, கொஞ்சம் குறை இருக்குது. அதை சரி பண்ணிட்டா சரியா போடும். எப்பவுமே அவர்கிட்ட நான் வந்து நீ வேற நான் வேற இல்லப்பா, நான் 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உட்காந்துடணும். அவர்கிட்ட அவர் பாதத்துல உட்காந்துடணும், அவர் மடியில உட்காந்துடணும், அல்லது நம்ம மனசுல அவரை உட்கார வச்சிடணும். ஒண்ணு பண்ணணும். நீ வேற நான் வேற இல்லப்பா, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. நான் சாப்பிடுறது எனக்குள்ள நீ இருக்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். சாப்பிடுறது எனக்குள்ள எப்பவுமே நீ இருக்க. அதான் நான் சாப்பிடுறது மனசுல நீ இருக்க அப்படிதான் நினைக்கணும். நான் சாப்பிடுறது, நான் பேசுறது, என் வாழ்க்கை, என் உடம்பு, என் உயிர், என் எதிர்காலம் எல்லாமே நீதான், நிகழ்காலம் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது பண்ணிட்டோம்னா அவரு வேற நம்ம வேற இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அப்ப அவர் பேசுறது நம்ம பேசுறது ஆகும், நம்ம பேசுறது அவர் பேசுறது ஆகும். வேற இல்ல. ஆனா நம்மளுக்கு அந்த தலைக்கணம் இருக்கக்கூடாது. அவர் தான் நானு அப்படின்ற ஒரு தலைக்கணம் இருக்கக்கூடாது. நம்ம சாதாரணமான ஒரு மனுஷன். அவரும் சாதாரணமா எளிமையா தான் வாழ்ந்தார். அதனால நம்மளும் எளிமையா இருந்தோம்னா அவர் நம்மளோட எளிமையா இருப்பார். நம்ம கர்வம் வச்சுட்டு நம்ம வந்து ஆஹா நான் என்கிட்ட சாய்பாபா நான் பேசினா அவர் பேசுறாரு அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரோட நான் வந்து பெரிய ஆள் இல்லை, நான் சாதாரணமான ஒரு பக்கீர் அப்படின்னு அவரே நினைச்சாரு. அவர் நினைக்கும் போது நம்ம தூசி இல்லை அவருக்கு. அதனால அவர் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சாரோ அபிஷேகம். சாதாரணமான ஒரு மானிட பிறவியா அவர் வந்து பிறந்தார். ராம ஜென்மம் மாதிரி. எனக்கு வந்து கஷ்டமான அவதாரம் எதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்டாங்க மகாவிஷ்ணு. அப்போ சொன்னாரு ராம அவதாரம் தான், ஏன்னா மனுஷனா பிறந்த போதுதான் எனக்கு கஷ்டம் தெரியுது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி மனுஷன் அவதாரமா எடுத்திருக்கிறாரு. சிவனாவும் ராமனாவும் இயேசுவாவும் அல்லாவாவும் எடுத்தவர் இந்த பிரபஞ்சத்துல ஒரு தனிப்பெரும் கடவுள், தனிப்பெரும் கருணைன்னு. அந்த கருணை கடவுள் வந்து இவரா பாபாவா பிறந்திருக்கிறார். அதனால அவர் நினைச்சிட்டா பரம்பொருளே நீதான், நமக்குள்ள பரம்பொருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நினைச்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அவர் வேற நம்ம வேற இல்லைன்னு ஆயிடும். அந்த மாதிரி நீங்க ஒரு எண்ணத்துல அந்த மாதிரி ஒரு சிந்தனையில வந்துட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள அவர் வந்துடுவாரு. அவர் கனவே காண வேண்டியது, நினைவிலேயே அவர் வந்துடுவார். நீங்க கனவுல வரணுன்றீங்க இல்லையா, இதற்கே வருவாரு. பிரத்யட்சமா வருவாரு, பிரத்யட்சமா பேசுவாரு, பிரத்யட்சமா உங்கள்கிட்ட உங்க உடம்புல உட்காந்துருப்பாரு, மனசுல உட்காந்துருப்பாரு, சிந்தனையில உட்காந்துருப்பாரு அவரு. அப்புறம் நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாம் ஒரே பேச்சுதான். நீங்க பேசுறது நீங்க வாழ்றது எனக்கு அந்த கற்பனையான எண்ணங்கள் என்னைக்கோ போனது, அந்த சுய நினைவு அதெல்லாம் போடுது. உலகத்துல கற்பனை வேற நிஜம் வேற. தற்கொலை எண்ணங்கள் யாரையும் பிடிக்க மாட்டேங்குது. அதான் சாயிராம்பா, உலகத்துல கற்பனை வேற நிஜம் வேற கிடையாது. ஒரு அளவுக்கு நீங்க வந்து இன்டெப்தா யோசனை பண்ணீங்கன்னாக்கா கற்பனை நிஜம் எல்லாம் ஒண்ணுதான். கற்பனை இல்ல, சினிமால வர்றதுதான் வந்து வாழ்க்கையில காமிக்கிறாங்க, வாழ்க்கையில வர்றதுதான் சினிமால காமிக்கிறாங்க, சமூகத்தில் நடக்கிறதுதான் சினிமால காமிக்கிறாங்க.
அடிக்கடி சினிமாக்காரங்க சொல்லுவாங்க. சமூகத்துல என்ன செய்வாங்க, பெரியாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மேடையில் பேசுறவங்கலாம், ஆஹா சினிமாவில் காட்டுறதுனால தான் சமூகத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை விட மோசமா கூட சமூகத்துல சில நேரத்தில் நடக்குது. அதனால அது வேற இது வேற இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். நடக்கிறது தான் காட்டுறாங்க, காட்டுறது தான் நடக்குது. கற்பனை தான் நிஜம், நிஜம் தான் கற்பனை. அதனால கற்பனை வேற, நிஜம் வேற கிடையாது. எது கற்பனை பண்றியோ, எப்படி நீ நடக்கிறியோ அப்படி ஆயிடுவேன். அதனால நீ அப்படி கற்பனை பண்ணிக்கோ, நல்லதை கற்பனை பண்ணிக்கோ, நல்லவன் ஆயிடுவேன். நான் கடவுள்னு கற்பனை பண்ண கடவுள் ஆயிடுவேன். நான் பேயின்னு கற்பனை பண்ணா பேய ஆயிடுறான் சில பேர். அதனால நான் கற்பனை பண்ணது நான் வந்து நல்லபடியா சாயப்பா கூட இருக்கணும்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க பண்ணினாலும் நீங்களும் அப்படியே அவர் கூட நீந்துவீங்க, அவர் கூட ஆயிடுவீங்க. கனவுல வர தேவை அவசியமே இல்லை, கனவுல வரணும்னு அவசியம் இல்லை. அது நினைவிலே அவர் வருவார். அதுதான் சாயப்பா. உங்களோட வாழ்வாரு, உங்க வீட்டுல வந்து நிற்பாரு, உட்கார்ந்து இருப்பாரு, உங்க வீட்டுல வந்து உங்களோட சாப்பாடு சாப்பிடுவாரு. நீங்க பேசினா அவர் பேசுவாரு. நீங்க அவர் பேச மாட்டாருன்னு நினைச்சா அவர் பேச மாட்டார். அவர் சிலை நினைச்சா அவர் சிலை, அவர் தெய்வம் நினைச்சா அவர் தெய்வம். அவர் சாயப்பா சர்க்குருன்னு நினைச்சா சர்க்குரு, அவர் ஃப்ரெண்டு நினைச்சா ஃப்ரெண்டு, அவர் அப்பா நினைச்சா அப்பா, அவர் நண்பர் நினைச்சா நண்பர். அது மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார் அவரு. நீங்க நினைக்கிறத அந்த நீங்க கொடுக்குற ஸ்தானத்துல தான் இருக்கு. அவருக்கு நீங்க கொடுக்குற ஸ்தானத்துல தான் அவர் வாழ்றாரு நம்ம கூட. அதனால அப்படி நினைச்சுங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நினைச்சுங்க. எதுக்கு கனவுல வரணும், நல்லலே வருவார். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க எனக்காக ப்ரேயர் பண்றீங்களா? நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதியை நீங்க ஒன்னும் வளர்த்துக்கணும். ப்ரேயர் பண்றதுக்கு ஒருத்தர் அவர் வந்து என்னுடைய கஜானா ஒட்டி கிடக்குது, எடுத்துக்கொண்டாரு. நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம போய் அவர்கிட்ட போய் பிச்சை கேட்கிறோம். பணத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும், அருள் பொருள் எல்லாத்துக்குமே, திரள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவர்கிட்ட போய் நிக்கிறோம். அவர் கொடுப்பாரா? கேட்டு முடிக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கே நமக்கு தகுதி இருக்குது, அவர் கூட இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது. அந்த சன்ஸ்தானத்துல நம்மள வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறோம், அவர் கூட ஒரு சொந்தமா இருக்கிறோம், அவரோட பந்தமா இருக்கிறோம், அவருடைய கூடவே அவர் கை பிடிச்சி நடக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, கேட்டு திறக்கிறதுன்னா அப்புறம் போட்டுறதுன்னா, கேட்டு திறக்கிறதுக்கே நமக்கு தான் அதிகாரம் இருக்குது, கேட்டு போட்டுறதுக்கு நமக்கு தான் அதிகமா இருக்கு அதிகாரம் இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு அவர் கூட நம்ம இருக்கிறோம்ல, அப்புறம் என்ன, அப்புறம் திறக்கிறது போட்டுறதுன்னா ஒண்ணும் கிடையாது. எப்பவும் ஓப்பன் தான், நமக்காக ஓப்பன் தான். நம்மளே அதிகாரி, நம்மளே IAS அதிகாரியா இருக்கும்போது சர்டிபிகேட் நம்ம தரணும், நம்ம தான் தரப்போறோம். அப்புறம் நமக்கு யார் சர்டிபிகேட் தரப்போறது? இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மனசை மாத்திட்டோம்னா அவர் கூடயே நம்ம இருக்கிறோம். அப்புறம் என்ன, எல்லாமே நமக்கு நடக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். நிறைவான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு மனசோட வாழுங்க. உங்க மனசுல களங்கம் இல்லை, ஆனா ஏதோ உங்களுக்கு குறை இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க. குறை இல்லை, தூக்கி தூரமா போடுங்க. நிறைவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு தடவை சாய்பாபா என் கூட பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த குறைகள் தன்னால போயிடும். அதுக்கப்புறம் நானும் மத்தவங்கள மாதிரி நார்மல் ஆயிடுவேன். எனக்குள்ள இருக்கிற அந்த பயம், இந்த அதெல்லாம் போயிடும். இப்ப அவருதான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, அது தெரியாது உங்களுக்கு. இப்ப உங்க ரூபத்துல பேசுறாரு. இப்ப அவருதான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவர்தான் வந்து உங்க ரூபத்துல என்கிட்ட பேசுறாரு. ஆமா, பேச சொல்றதே அவர்தான். ஆனா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நீங்க வந்து நினைக்கிறீங்க உங்ககிட்ட பேசுறது அவர்தான் நினைக்கிறீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அவர் வந்து உங்க ரூபமா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? என்ன அவரு டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ யாரு, நீ இன்னும் என்னோட ஒட்டி உருவாடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலமா, ஒரு பக்தன் மூலமா என்கிட்ட அவர் பேசுறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கணும் பாபா வந்து என்கிட்ட பேசுறாரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு தெளிவுபடுத்துறாரு அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்ப என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம 2 பேரும் புரிஞ்சுப்போம். நீங்க வந்து உங்களோட பாபா இருக்கிறார், நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னோட பாபா இருக்கிறார், நான் புரிஞ்சுப்பேன். நம்மளோட பாபா இருக்கிறார், நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அப்ப பிரபஞ்சமே பாபாவுடைய ஆளுகை கீழே வந்துருச்சு இல்லையா? அதுதான் உண்மை. அதனால நீங்க எனக்கு என்னமோ குறை இருக்குது, என் மைண்ட்ல இருந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி ஆயிடுவீங்க. நான் வந்து ஒரு தெளிவான ஒரு பெண், நான் தெளிவான ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எப்பவுமே சாயப்பா என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அவர் வந்து உட்காந்துப்பாரு. அவர் வேற, நீங்க வேற இல்லை. இப்ப நான் எப்படி தெளிவா இருக்கிறனோ அது மாதிரி நீங்க தெளிவா ஆயிடுங்க. சரிங்க, சரியா? வாழ்க வாழ்க. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.